நான் இன்னைக்கு சொல்லுவேங்க, அநேகர் நினைக்கிறாங்க ஏசப்பா என்கிட்ட பேசுறாரு, ஏசப்பாவுக்கு பிடித்த மாதிரி தான் நான் நடக்கிறேன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றங்களும் இருக்காது. வாழ்க்கையில எப்படி தெரியுமா மாற்றங்கள் வரும்? அவங்க நடைகள் மாறும், அவங்க உடைகள் மாறும், பேச்சுகள் மாறும், பழக்க வழக்கங்கள் மாறும். ஒரு நபர்கிட்ட பேசும் பொழுது பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தையை பேசுவார்கள். தேவையில்லாத இந்த டபுள் மீனிங் வார்த்தைகள் எல்லாம் வராது. ஆமா, நாட்கள் அநேகருடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் டபுள் மீனிங் பேச்சுகள். யார் அந்த வாழ்க்கையில் இந்த மாதிரிப்பட்ட அசுத்த கிரியைகள் இருக்கிறது? நாட்கள் விட்டு வெளியே வாருங்கள். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நீ டபுள் மீனிங்ல பேசி கொண்டிருக்கிறாய் என்றால் உன்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நீ சினிமா கடிமைப்பட்டு கிடக்கிறாய் என்றால் உன்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நீ ஆபாசமான கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாய் என்றால் உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. உன்னுடைய நடையில் ஒரு மாற்றம் இல்லை என்றால் உன்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லை. உன்னுடைய உடையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த நாட்கள்ல ஓப்பன் டாப் போடுறாங்க, அந்த தொடெல்லாம் அவ்வளவு அசிங்கமா தெரியுது, அவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது.